தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைய நாள் 4/3/2026 புதன்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 20ஆம் நாள். இன்றைய திதி அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமை திதி மாலை 5:43 வரை, பின்பு துதியை திதி. பூர நட்சத்திரம் காலை 8:25 வரை, பின்பு உத்திர நட்சத்திரம் கொண்ட இந்த நாள் இஷ்டிக்காலம் அப்படின்னு கேலண்டர்ல போட்டிருப்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு பூஜைகளும் ஹோமங்களும் செய்வது சிறந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால இன்றைய நாளை நம்ம பக்தி பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வோம். காலையிலே 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், மாலையில 1:30 மணிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைக்கு புதன்கிழமை, ராகு காலம் 12:01, யமகண்டம் 7:30-9, குளிகை நேரம் 10:30. வார சூலம் அப்படின் போது வடக்கு பக்கம் இருக்கும், பால் பரிகாரமாக பண்ணுவோம். சூரியனின் உதய நேரம் அப்படின்போது 6:27 சூரியன் உதிப்பார். நமக்கு கும்ப ராசியில சூரியன் இருக்கிறாரு. அவர் ஒரு நாழிகை இருப்பார். இன்னும் 44 வினாழிகள் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். பூர நட்சத்திரத்துல இருந்து உத்திர நட்சத்திரத்திலே சென்ற சந்திரன் சந்திராஷ்டமமாக அவிட்ட நட்சத்திரத்தை பாதிப்பார். அதனால இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. இந்த உத்திர நட்சத்திரம் என்பது மேல் நோக்கு நாளை குறிக்கும். அதாவது அவங்க மேம்பட்ட விஷயங்களை பற்றி யோசனைகளை எல்லாம் கொண்டு வருவார்கள் அப்படின்னு. இன்றைக்கு யோகமாக திருதி என்கிற யோகமும் கௌலவம் என்கிற கரணமும் உண்டு. இந்த திருதி அப்படிங்கிறது எந்த காரியங்களை செய்யும் போதும் நல்ல சுபகாரியங்களாக மாறும். சுபத்துக்கான கங்கணம் கட்டுறது, புதுசா ஒரு வண்டி வாங்கிட்டு அதெல்லாம் ஏறுறதுக்கு, இதெல்லாம் இந்த சுபகரணம், நல்ல சுப நாமயோகம் நல்லது. கௌலவ கரணம் அப்படிங்கிறது இதுவும் வண்டி வாங்கறதுக்கும் சகல விதமான புதிய நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்லது. அதனால இன்றைய நாள் ஒரு புதன்கிழமையோடு சேர்ந்து, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க, அப்படி புதன்கிழமையோடு சேர்ந்ததுனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. துதியை அப்படிங்கிற இந்த 2வது திதி, நார்மலாக இந்த சங்கீதம்லாம் படிச்சுக்கிறோம், மியூசிக்லாம் படிச்சுக்கணும் ஆசைப்பட்டீங்களா, இதெல்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணலாம். வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தான் இன்னைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம். நாளை மறுநாள்ல நமக்கு வாஸ்து வேலை இருக்கு. அதனால தாராளமா அதுக்கேற்ற மாதிரி மேஸ்திரிகள்லாம் பார்த்து நம்ம ரெடி ஆகிக்கிறது நல்லது. இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது அம்பாளுடைய நட்சத்திரம். இந்த நாளிலே நம்ம குழந்தைகளுக்கு முதல் தடவையா சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு வச்சுக்கும் போது நல்ல விஷயம் நடக்கும். கல்யாண விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசினா ரொம்ப நல்லதா முடியும். அதுபோல புதுசா ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், போட்டு பார்க்கறதுக்கு நாள் வேணும்னா அதெல்லாம் இன்னைக்கு போட்டு பார்க்கலாம். கிரகப்பிரவேசம் பண்றதா இருந்தால் இந்த நாளில் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கும். இந்த கோச்சாரங்கள்னு பார்க்கும்போது கோள்கள் இருக்கக்கூடிய நிலை 4/3/2026 இன்றைக்கு கோள்கள் இருக்கக்கூடிய நிலையில நம்ம பார்க்க போகிறோம். அதிலே சூரியன் மிதுன ராசி கும்பராசிக்குள்ள இருக்கிறார். சூரியன் இருக்கக்கூடியது கும்பராசி. ராகு, செவ்வாய், புதன் வக்கரமாக இருக்கிறார். அங்கே சனியும் சுக்கிரனும் மீன ராசியில் இருக்கிறார்கள். குரு வக்கரம் பெற்று மிதுன ராசியில இருக்கிறார். கேதுவும் சந்திரனும் இன்றைய நாளிலே நமக்கு சிம்ம ராசியில இருக்கிறார்கள். இந்த மாதிரி கோச்சாரம் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? தொடர்ந்து வாருங்கள், காண்போம். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அம்மா குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படிப்பட்ட எண்ணங்களை இன்னைக்கு சந்திரன் கொடுப்பார். அப்போ உங்களுக்கு மனசுல உற்சாகமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. நிறைய காரியங்கள் சந்தோஷமா செய்ய போறீங்க. அதனால வரக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா மன மகிழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சந்தோஷத்தை நிறைய கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் மறக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியான நாள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் அப்படிங்கிற தாயாரின் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். உத்திர நட்சத்திரம் அப்படின்னாலே தாயாருக்கு உகந்தது. அப்படிப்பட்ட
தாயாரின் மனத்துல இருப்பதனாலே மனசுல நல்ல அமைதி கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மனசுல சந்தோஷமும் அமைதியும் குடும்பத்தை பத்தின விஷயங்களும் நிறைய இருக்கும். முக்கியமா இந்த வாகனங்கள், இந்த வீட்டு விஷயத்துல பார்க்கும்போது சில வீடு ரிப்பேர்ஸ், சில புதிய கிரகப்பிரவேசங்கள், இதெல்லாம் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளின் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுல நல்ல நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2, 3 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிடுங்க. இன்றைய நாளுக்கு நீங்க அம்பிகையை வழிபட ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்திற்குள்ளே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பது நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு காலையிலேயே நீங்க மனசுல தர்ம சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வெளியில வந்து யாருக்குன்னா தான தர்மங்கள்லாம் செய்து விட்டு நீங்க ஆஃபீஸ் போகும்போது பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா மத்தியான வேலையில அப்படி சாப்பாடு முடிச்சுட்டு யாருக்குன்னா தான தர்மங்கள் செய்யுங்க. ஏதான ஒரு தர்மங்கள் செய்யக்கூடிய காரியத்தை இன்னைக்கு வைங்க. அதனால் உயர்வுகள் நிறைய வரும். மனசுல நிறைய கஷ்டங்கள் இருந்ததுல அதெல்லாம் விலகணும்னா இது ஒரு ஐடியா. இதை பண்ணிக்கோங்க. 1, 4 அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறாரு. இந்த சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. இந்த உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்க போது, கன்னி ராசிக்கும் போகுது. அப்போ உங்களுடைய டிராவல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயணங்கள் எல்லாம் இருக்கும். மத்தியான வேளையில கொஞ்சம் பரவாயில்ல சார், உடம்பு அசந்து தான் இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தோணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸாகவும் இருங்க. 3, 4 அதிர்ஷ்ட எண்ணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளில் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசிக்குள்ளரையே சந்திரன் இருக்க போகிறார். மனத்துக்குள்ளரே கேதுவோடு சேர்ந்த ராசிநாதனான சந்திர பகவான் அமையறதுனால உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் உங்களுடைய சூரியனுடைய நட்சத்திரம். அதனால பல விதத்திலும் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நாளா இருக்கும். நிறைய விட்டு போயிடும், மறந்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன செய்யறோமோ அந்த வேலையை நீங்க ரீகால் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா வேலை செய்யும் போது தடங்கள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காலையில எழுந்து சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு வேலையை செஞ்சாலே நல்ல காரியங்கள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ளார் நுழைய போறார். உங்களுக்கு குபேரன் அவர் தான். லாபஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டா இந்த விதம் பாதகத்தை கொடுப்பவரும் அவர் தான். இருந்தாலும் லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வரும்போதே உங்களுக்கு வெற்றியின் அறைகூவல் இருக்கும். அதனால நீங்க சந்தோஷத்தை நீங்க மறுக்க முடியாது. லாபங்கள் உண்டு. வியாபாரத்திலே நல்ல லாபத்தை பார்க்கலாம். 3, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு லாபத்தை நோக்கக்கூடியதுன்னா லட்சுமி பகவானை வணங்கணும். அதனால லட்சுமி தேவியை வணங்க உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறார். தொழிலுக்குரியவர். அதனால தொழிலிலே புதிய முன்னேற்றம், சிலருக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு சந்தோஷமா மனசு மகிழ்ச்சியோட இன்னைக்கு வேலையை செய்ய போறீங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாள்ல இருக்கிறீங்க. அதனால சந்தோஷத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு நிறைய இருக்கும். இன்றைய நாளிலே 4, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நரசிம்ம பெருமான்ல லட்சுமி நரசிம்ம பெருமான் இருப்பார். அவரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்துக்கார 10ஆம் இடத்துல போய் 11க்கு போறார். அப்படி போகும்போது கேது அப்படிங்கிற இந்த கிரகத்தையும் டச் பண்றார். கேது ஞானகாரகன். அவரை டச் பண்ணும்போது உங்களை யாருன்னா ஏதானு சொல்லிட்டா இன்னைக்கு நிறைய கோபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. புரியாத கோபங்கள் மனசுல டப்புன்னு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அதனால கொஞ்சம் நாவடக்கம் வேணும். இன்னைக்கு அதிகமா யாருக்கூடையும் பேசாம இருக்கிறதே நல்லது. ஆனாலும் தேவைப்பட்ட விஷயத்துல பேசுறது நல்லது. 2, 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே
தொழில் ஸ்தானத்துக்குள்ள வரக்கூடிய சந்திர பகவான். அதனால உங்களுடைய வேலைகளில பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைக்கும். அந்த வக்ரகதியில இருக்கிற குருவினால உங்க நேரடி பார்வை உங்க ராசிநாதன், அதனால மனசுல கொஞ்சம் சஞ்சலங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவரே சூரியனை பார்க்கிறார் 3ஆம் இடத்துல. அதனால செய்யற காரியம் சரியா செஞ்சோமான்னு ஒரு தடவை பண்ணுவோம். நார்மலா பூட்ட 2 வாட்டி இழுத்து பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி மைண்ட்ல ஒரு டபுள் தாட் அப்படின்னு இருக்கும். 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கோங்க. இந்த டபுள் தாட் எல்லாம் வரும்போது ராமபிரானை நினைச்சுக்கோங்க. ராம ராமன்னு சொல்லுங்க, சரியா போயிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசிக்குள்ள இருக்கிற அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறதிகள் இன்னைக்கு கொஞ்சம் இன்னவிட்டபிள் தான். கொஞ்சம் வேலை செய்யும் போது இந்த வேலை செஞ்சோன்னு மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. புரிதலோடு வேலை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு கரெக்டா பழச்சிக்கலாம். உங்களுக்கு கர்மஸ்தானம், அதனால வேலையில ரொம்ப இருப்பீங்க, சாப்பாடெல்லாம் மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே புதன் இஷ்டி காலத்துல இருக்கிறார். அதனால எவ்வளவு ஹோம காரியங்கள் கலந்து கொள்கிறீங்களோ அதனால அந்த பக்கத்துல ஏதாவது பிள்ளையார் கோயில் இருந்து கணபதி ஹோமம் நடந்ததுன்னா போய் பார்த்து வாங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக உங்க வாழ்க்கை அமைய போகிறது. வாழ்க்கை வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்திற்குள்ள சந்திர பகவான் போறார். அவிட்ட நட்சத்திரத்தோட அந்த பிச்சம் இருக்கும். அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கும். மற்றபடி இன்றைக்கு சதய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எதிர்பாராத தனவரவு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வருவதற்கான வாய்ப்பு, கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு. காலபுருஷன் தத்துவத்தின் பிரகாரம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னாக்க, வழக்குகள் எதனா இருந்தா உங்க பக்கம் சாதகமான தீர்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கலாம். அதனால இன்னைக்கு நல்லதா இருக்க போது, கவலைப்படாதீங்க. இன்றைய நாளிலே 6, 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் செவ்வாயின் சாரத்தை கொண்ட முருகப்பெருமானை வணங்க உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களை நேர்கொண்டு பார்வையாக பார்க்க வருகிற சந்திர பகவான் மனதிற்கு இனிமையை கொடுப்பார். 5ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குரியவர். அதனால நிறைவேறாத ஆசைகள் இருந்தா இன்னைக்கு தாராளமா நிறைவேற்றிக்கலாம். அது எனக்குள்ள மனசுக்குள்ளே இருக்குதுங்க, வெளியில சொல்லலைங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்க ஆசையை வெளியில சொல்லுங்க. டெஃபினட்டா அதுக்கான ஆன்சர் உண்டு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால உங்க ஆசை நிராசையாகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய நாள் நீங்க வணங்க வேண்டியது வெங்கடேச பெருமாளை வணங்கி இன்னைக்கு காலையில வேலையை தொடங்குங்க. ஆசை பூர்த்தியாகும் நாள். வாழ்க வளத்துடன்.